புதுச்சேரியில் நடைபெற்ற தமிழக வெற்றிக் கழகத்தின் விஜய் மக்கள் சந்திப்பு கூட்டத்திற்கு துப்பாக்கியுடன் வந்த நபரால் பெரும் பரபரப்பு ஏற்பட்ட நிலையில் எதற்காக துப்பாக்கியுடன் வந்தார், யாருடன் வந்தார் என்ற பின்னணியை தற்போது விரிவாக பார்க்கலாம். புதுச்சேரி உப்பளம் துறைமுக வளாகத்தில் தாவேகா பொதுக்கூட்டம் நடைபெற்றது. இந்த பொதுக்கூட்டத்திற்கு காலை 7:30 மணி முதல் தொண்டர்கள் வரத் தொடங்கினர். அவர்களை போலீசார் மெட்டல் டிடெக்டர் மூலம் சோதனை செய்து QR கோட் பாஸ் பரிசோதனை செய்து அனுமதித்தனர். அப்படி கூட்டத்திற்கு வந்திருந்த ஒருவரை சோதனை செய்த போது அவரிடம் துப்பாக்கி இருந்ததைக் கண்டு போலீசார் அதிர்ச்சியடைந்தனர். இதனால் அந்த இடத்தில் பெரும் பரபரப்பு ஏற்பட்டது. இது தொடர்பாக அந்த நபரிடம் விசாரித்த போது சிவகங்கை மாவட்ட செயலாளர் பிரபு என்பவரின் தனி பாதுகாப்பு வீரர் என்றும் தன்னுடைய துப்பாக்கிக்கு லைசென்ஸ் இருப்பதாக கூறி அதற்கான ஆதாரத்தையும் போலீசாரிடம் காண்பித்துள்ளார். ஆனால் போலீசார் தமிழகத்தை சேர்ந்தவர்களுக்கு புதுவையில் அனுமதி இல்லை, பொதுக்கூட்டத்துக்கு ஏன் துப்பாக்கி எடுத்து வந்தீர்கள் என கேள்வி எழுப்பினர். மேலும் அவரிடம் விசாரணை நடத்த ஒதியஞ்சாலை காவல் நிலையத்துக்கு அவரை அழைத்துச் சென்றனர். அவரிடம் நடத்திய விசாரணையில் அவர் கன்னியாகுமரி மாவட்டத்தை சேர்ந்த டேவிட் என்பதும் மத்திய CRPF படையில் பணியாற்றி விருப்ப ஓய்வு பெற்றவர் என்பதும் தெரிய வந்தது. மேலும் டேவிட் தற்போது தாவேகாவின் சிவகங்கை கிழக்கு மாவட்ட செயலாளர் டாக்டர் பிரபுவின் துப்பாக்கி ஏந்திய பாதுகாவலராக பணியில் உள்ளார். பிரபுவின் பாதுகாப்புக்கு அரசு அனுமதியுடன் 2 பேர் துப்பாக்கி ஏந்திய பாதுகாவலர்களாக நியமிக்கப்பட்டுள்ளனர். அதில் ஒருவர்தான் டேவிட் என்பதும் பிரபு புதுவை பொதுக்கூட்டத்துக்கு வந்ததால் அவரின் பாதுகாப்புக்காக உடன் வந்ததும் தெரிய வந்தது. இருப்பினும் புதுச்சேரி காவல்துறையினர் தொடர்ந்து விசாரணை மேற்கொண்டு வந்த நிலையில் அவரது துப்பாக்கிக்கான ஆவணங்களும் காரணமும் சரியாக இருந்ததால் அவரை அனுப்பிவிட்டனர் என்று தகவல் தெரிவிக்கின்றனர்.